காட்ட போறதில்ல. எக்ஸாக்ட்லி, அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். இப்போ நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் அப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்ம வாழ்நாளையே தீர்மானிக்க கூடிய மாபெரும் மருத்துவ அறிவியலை பத்தினதுதான். அண்டம் குரல் அப்படின்ற தளத்திலிருந்து நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஒரு கட்டுரை எந்த அளவுக்கு ஆச்சரியமான உண்மைகளை உடைக்குதுன்னா உங்களுக்கு கேட்டா நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமா, இந்த கட்டுரையோட மிக சிறந்த அம்சமே அதுதான். இது ஏதோ ஒரு பாரம்பரிய பழக்கம் மாதிரியோ இல்ல சாதாரண விளையாட்டு மாதிரியோ தான் மேலோட்டமா தோணும். அதுதான் எனக்கும் தோணுச்சு. அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம சாதாரணமாக ஒரு வேடிக்கைக்காக கத்து கொடுக்கிற சில சின்ன சின்ன உடல் அசைவுகள் எப்படி அவங்களோட ஒட்டுமொட்ட ஹார்மோன் அப்புறம் நரம்பியல் கட்டமைப்பையே வடிவமைக்குது அப்படிங்கறது இந்த கட்டுரை ரொம்ப அழகா டீகோட் செய்து. நீங்க சரியா சொன்னீங்க. இது கண்களுக்கு புலப்படாத நரம்பியல் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்ப ஆழமான தரவுகளோட இதை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ இத கொஞ்சம் விரிவா பாப்போம். நீங்க சிறு வயசுல குழந்தைகளா இருக்கும்போதோ இல்ல இப்போ உங்க வீட்ல உள்ள குழந்தைங்களை பார்க்கும்போதோ ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. அவங்க ரொம்ப பிரயத்தனப்பட்டு நாக்க வெளியே நீட்டி மூக்கோட நுனியத்தோட ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, பார்க்கவே ரொம்ப கியூட்டா வேடிக்கையா இருக்கும். நாமளும் இன்னும் கொஞ்சம் நீட்டு தொட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவோம். ஆனா இப்போ நீங்க இதை நினைச்சு பாருங்க. இந்த ஒரு சின்ன வேடிக்கையான விளையாட்டு ஒரு குழந்தையோட வாழ்நாள் முழுவதுமான சுவாச ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குது அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? ஆரம்பத்துல நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஆதாரங்களின்படி நாம நாக்க நீட்டி மூக்கத்தோட முயற்சி செய்யும் போது நாக்குக்கு அடியில இருக்கிற லிங்குவல் ஃபெனுலம் அப்படின்ற அந்த சிறிய தசைநார் நல்ல நீட்சி அடையுது. ஒரு நிமிஷம், அந்த லிங்கல் ஃப்ரெனுலம் அப்படின்னா என்ன? கிடைக்கிறது வெறும் நாக்குக்கான பயிற்சி மட்டும் தானே நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமா, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். நாக்க நீட்டுறோம் அவ்வளவுதானே? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த ஒரு சின்ன அசைவு நேரடியா தொண்டை மற்றும் சுவாச பாதையோட தசைகளை ரொம்ப பெருமளவுல வலுப்படுத்துது. இத மருத்துவ மொழியில ஓரோஃபெரிஞ்சியல் தசைகள்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. நாக்க வெளியே நீட்டுறதுக்கும் தொண்டைக்கும் சுவாச பாதைக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? நான் சும்மா நாக்க நீட்டுறேன், இதனால எப்படி 30 வருஷம் கழிச்சு வரப்போற மூச்சு திணறல் தடுக்கப்படும்? இத கொஞ்சம் உடற்கூறியல் ரீதியா நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்போ நாக்கு அப்படிங்கிறது வெறுமனே வாய்க்குள்ள இருக்கிற ஒரு தசை கிடையாது. அதோட வேர்பகுதி பாத்தீங்கன்னா தொண்டையோட ஆழம் வரைக்கும் போகும். ஓஹோ, தொண்டை வரைக்கும் போகுமா? ஆமா, இந்த லிங்குவல் பிரெனுலம் தசைநார் சின்ன வயசுலயே சரியா நீட்சி அடைஞ்சு ஒரு நெகிழ்வு தன்மையை, அதாவது பிளெக்சிபிலிட்டியை பெறலன்னா நாக்கோட வேர்பகுதி ரொம்ப பலவீனமாவே இருக்கும். இதனால குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? அவங்க ராத்திரி தூங்கும்போது இந்த பலவீனமான நாக்கோட வேர்பகுதி ஈர்ப்பு விசை காரணமா தொண்டைக்குள்ள அப்படியே பின்னோக்கி சரிஞ்சு மூச்சு போற பாதையை அடைச்சுக்கும். அட, அதாவது மூச்சு குழாய் ஒரு பைப் மாதிரி இருக்குன்னா நாக்கோட வேர்பகுதி போய் அந்த பைப்பை மூடிடும் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அதேதான். இதுதான் பிற்காலத்துல ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லப்படுற தூக்கத்துல மூச்சு திணறல் வர்றதுக்கும் கடுமையான குரட்டை பிரச்சனைகளுக்கும் ஒரு மிக முக்கிய காரணம். தொண்டை அடைக்கிறதால அவங்க ராத்திரியில காத்தில்லாம ரொம்ப திணறுவாங்க. ஆனா சின்ன வயசுலயே நாக்க நீட்டி பழகுறது அந்த தொண்டை தசைகளை வலுவாக்கி மூச்சு பாதையை எப்பவுமே திறந்திருக்க செய்யுது, அப்படித்தானே? கரெக்ட். இது சுவாசத்தோட சுழல் விதியை சீராக்குதுன்னு கட்டுரையில சொல்றாங்க. அதாவது காத்துல எந்த தடையும் இல்லாம மூச்சு உள்ளே போய் வர்ற அந்த பிரீதிங் வார்டெக்ஸ ஆரம்பத்திலிருந்தே இது ரொம்ப அழகா செட் பண்ணிடுது. இது கேட்கும் போது எனக்கு ஒரு வீணையோட ஞாபகம் தான் வருது. ஒரு புது வீணைய செய்யும் போதே அதோட நரம்புகளை சரியான பதத்துல இழுத்து கட்டி மீட்டணும். ஆரம்பத்திலேயே அந்த நரம்புகள் தளர்வா இருந்துச்சுன்னா பிற்காலத்துல எவ்வளவு பெரிய வித்வான் வாசிச்சாலும் அதிலிருந்து சுருதி சுத்தமான நாதம் வராது, இசை பிசகிடும் இல்லையா? ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அந்த வீணை ஒப்புமை 100க்கு 100 இங்க பொருந்தும். வீணையோட நரம்புகள் மாதிரியே நம்ம தொண்டை பகுதியோட தசைகளும் சரியான பதத்துல, அதாவது ஒரு மசில் டோன்ல இருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு புரியுது. இது பேச்சோட தெளிவுக்கும் கூட ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. நிறைய குழந்தைங்களுக்கு பேச்சு தெளிவின்மை வர்றது கூட நாக்கோட அந்த இறுக்கமே ஒரு காரணம்தான். சின்ன வயசுல நடக்கிற இந்த சின்ன டியூனிங் ஒரு பக்கம் பேச்சு சீராக்குது, மறுபக்கம் வாழ்நாள் முழுவதுமான சுவாச கோளாறுகளை அடியோட தடுத்து நிறுத்துது. அப்போ நாக்கு மூக்க தொடுறது அப்படிங்கிறது வெறும் வேடிக்கை இல்ல, அது மூச்சு குழாய் அப்படின்ற அந்த பைப்பை சீரமைக்கிற ஒரு முக்கியமான அஸ்திவாரம். சரி, இப்போ காத்து போற பாதைய சரி பண்ணிட்டோம். ஆனா அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி உடம்ப இயக்கும் இன்ஜின் எங்க இருக்கு? அது நேரடியா நம்ம கழுத்து பகுதிக்கு தான் போகும். ஆமா,
அங்கதான் நம்ம உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துற தைராய்டு சுரப்பியும் நரம்பு மண்டலத்தோட மாஸ்டர் கண்ட்ரோலும் இருக்கு. இங்கும் ஒரு வித்தியாசமான விளையாட்ட கட்டுரையில சொல்லிருக்காங்க. அது என்னன்னா, வலது கைய தலை உச்சி வழியா வளைச்சு கொண்டு வந்து இடது காதை தொடுறது. அதே மாதிரி இடது கைய தலைக்கு மேல கொண்டு போய் வலது காதை தொடுறது. நிஜமா சொல்லணும்னா இதை படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தலைய சுத்தி கைய வளைச்சு காதை தொட்டா உடம்புல எப்படி அவ்வளவு பெரிய மாற்றம் நிகழும்? ஏதோ பரிகாரம் பண்ற மாதிரி இருக்கே. நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். கைய தூக்கி காதை தொடுறதுக்கும் நம்ம தைராய்டு அல்லது ஜீரண மண்டலத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இது கொஞ்சம் அறிவியலுக்கு புறம்பா ஏதோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி தெரியலையா? நீங்க அப்படி சந்தேகப்படுறது முற்றிலும் நியாயமானதுதான். மேலோட்டமா பார்த்தா எந்த சம்பந்தமும் இல்லாதது போலதான் நமக்கு தோணும். ஆனா இதுக்கு பின்னால் உள்ள உடற்குறியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன நடக்குது உடம்புக்குள்ள? நாம கைய தலைக்கு மேல கொண்டு போகும்போது நம்ம விலா எலும்பு கூடும் சேர்ந்து மேல் நோக்கி எழும்புது. இதனால கழுத்தோட முன்பகுதியிலிருந்து பக்கவாட்டுக்கு கீழே போற ஒரு மிக முக்கியமான தசை, அதாவது ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்ட்ராய்டு அப்படின்ற பெரிய தசை ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி நல்லா விரிவடையும். அந்த தசை விரிவடைறதால அப்படி என்ன மேஜிக் நடந்துடுது? அது சும்மா ஒரு தசை பயிற்சி தானே? இல்ல, அங்கதான் நம்ம உடம்போட மிக முக்கியமான ரகசியமே இருக்கு. அந்த தசைக்கு சற்று உள்ளே ரொம்ப கீழாக பயணிக்கிறது தான் வேகஸ் நரம்பு. ஓ, இந்த வேகஸ் நரம்புன்றது நம்ம மனித நரம்பு மண்டலத்திலேயே ரொம்ப சிக்கலான ஒரு நெட்வொர்க் ஆச்சு. ஆமா, மூளையில இருந்து தொடங்கி இதயம், நுரையீரல், வயிறுன்னு உடம்பு முழுக்க ஒரு மாபெரும் நெட்வொர்க் மாதிரி போற நரம்பு இதுதான். கைய வளைச்சு காது தொடுறதுக்காக நீங்க அந்த கழுத்து பகுதி தசையை இழுக்கும்போது அந்த தசை நேரடியா அந்த வேகஸ் நரம்பின் மீது ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுக்குது. அட, அப்போ இது அந்த நரம்புக்கான ஒரு பிசிக்கல் மசாஜ் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி, அதேதான். ஒரு மசாஜ் கொடுக்கற மாதிரி தான். ஓஹோ, அப்போ அந்த நரம்பு தூண்டப்படுது. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு பெரிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நம்ம கழுத்துக்குள்ள போகுது. அதை சுத்தி ஏதோ அழுக்கு அடைச்சிருக்கும் போது நாமே அதை ஒரு முறை தட்டி விட்டு சரி செய்யற மாதிரி. அப்படிதானே? அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் உதாரணம் ரொம்ப சரியானது. மூளைக்கும் நம்ம உள்ளுறுப்புகளுக்கும் இடையிலான சிக்னல்கள் எந்த தடையும் இல்லாம போறதுக்கு இது ரொம்ப உதவுது. இப்போ வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது நம்ம உடம்போட ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட், அதாவது ஓய்வு மற்றும் செரிமான அமைப்பை கட்டுப்படுத்துற பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தோட தளபதினு சொல்லலாம். வாவ், அப்போ இது தூண்டப்படும் போது முதல்ல குழந்தைங்களோட ஜீரண சக்தி சீராகும் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்லாம இது மூளையோட பதற்றத்தை குறைச்சு அளப்பரிய மன அமைதியை தருது. இப்போ கட்டுரையில சொல்லியிருக்கிற அந்த முக்கியமான வார்த்தை எனக்கு புரியுது. இது உடல்ல ஒரு நிலையான மின்னோட்டத்தை, அதாவது ஸ்டேபிள் எலக்ட்ரிக் கரண்ட்டை உருவாக்குதுன்னு ஆதாரத்துல சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ கைய வளைச்சு காதை தொடுறது அப்படிங்கிறது வெறும் தசையை நீற்ற வேலை மட்டும் கிடையாது. நம்ம உடம்போட வைரிங்க, அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை தூண்டிவிட்டு நெட்வொர்க்கை சீராக்குற ஒரு பெரிய ப்ராசஸ். மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. கழுத்தோட முன்பகுதியில் இருக்கிற தைராய்டு சுரப்பியோட இயக்கமும் இந்த நரம்பியல் தூண்டுதலோட ரொம்ப நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கு. உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துற என்ஜினான தைராய்டுக்கு சீரான ரத்த ஓட்டமும் நரம்பியல் சிக்னலும் கிடைக்கிறத இந்த ஒரு சின்ன அசைவு உறுதி செஞ்சிடுது. சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. நாக்க நீட்னா மூச்சு சீராகும், காதை தொட்டா ஜீரணம் சரியாகும், மன அழுத்தம் குறையும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் உடனே ஓடி போய் தன் 2 வயசு குழந்தையோட நாக்க பிடிச்சு இழுக்கவோ இல்ல அவன் கைய வளைச்சு காதுல வைக்கவோ ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் பெரிய தப்பு. எனக்கும் இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான் தோணுது. இது சரியா வருமா? கண்டிப்பா சரியா வராது. ஆதார கட்டுரை இத ரொம்ப தீவிரமா எச்சரிக்குது. இது எந்த அளவுக்கு நன்மையை தருமோ தவறான முறையில செஞ்சா அந்த அளவுக்கு ஆபத்தாகவும் முடியும். இதை செயல்படுத்துறதுல சில தங்க விதிகள் இருக்கு. என்ன விதிகள்னு சொல்லுங்களேன். முதல் விதி இது 5 அல்லது 6 வயசுல தான் தொடங்கணும். பிறந்த குழந்தைகளுக்கோ அல்லது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கோ இதை செய்யவே கூடாது. ஓகே, 5 வயசுல தான் தொடங்கணும். அப்புறம் 2வது விதி வற்புறுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதாவது மிலிட்டரியில ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி ரொம்ப கண்டிப்பா செய்ய சொல்லாம உன்னால முடியுமா அப்படின்னு விளையாட்டா ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்கணும். கரெக்ட், அவங்களா விரும்பி செய்யணும். சரி, அதுவும் புரியுது. ஆனா 3வது விதியை படிச்சப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. எக்காரணத்தை கொண்டும் பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட கைய பிடிச்சோ நாக்க பிடிச்சோ பலவந்தமா இழுத்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நீங்க கண்டிப்பா உதவி செய்யக்கூடாது, அவங்களாகவே தான் செய்யணும்.
ஆனா பிசிக்ஸ் படி பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதானே. எப்படி பார்த்தாலும் அந்த தசை இழுப்படுதா, அந்த செயல் நடக்குதா அப்படிங்கறது தானே இங்க முக்கியம். நாமே நாக்க பிடிச்சு இழுத்துட்டா வேலை ஈஸியா முடிஞ்சிடுமே, நரமும் சீக்கிரம் தூண்டப்படுமே தான் எனக்கு தோணுது. நாம இழுக்கிறதுக்கும் அவங்க சுயமாக செய்யறதுக்கும் நரம்பியல் ரீதியா என்ன வித்தியாசம் இருக்கு? பிசிக்ஸ் படி பார்த்தா தசை இழுபடுறது ஒண்ணுதான். ஆனா நியூராலஜி, அதாவது நரம்பியல் அப்படி வேலை செய்யறது கிடையாது. நரம்பியல் அப்படிங்கிறது எப்பவுமே உள்நோக்கம் சார்ந்தது. உள்நோக்கம்னா இன்டென்ஷன் சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு குழந்தை தானாகவே தன்னோட கையை வளைச்சு காதத்தோட முயற்சி செய்யும்போது அந்த செயலை செய்வதற்கான கட்டளையை மூளையோட மோட்டார் கார்டெக்ஸ் பிறப்பிக்குது. மூளையிலிருந்து நரம்புகளுக்கு சிக்னல் போகுது. அப்புறம் தசைகள் அதற்கேற்ப போராடுது. ஓ, அப்ப அந்த போராட்டத்துல தான் நரம்புகள் விழிப்படையுதுன்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த போராட்டத்துல தான் புதிய நரம்பியல் இணைப்புகள், அதாவது நியூரல் பாத்வேஸ் உருவாகுது. அதாவது மூளையே நேரடியா வேலையில இறங்குது. ஒருவேளை நாம பிடிச்சு இழுத்தா மூளை வேலை செய்யாதா? நாம பிடிச்சு இழுத்தா அங்க மூளை ஒரு பார்வையாளன் மட்டும்தான். குழந்தை ரொம்ப செயலற்ற நிலையில, அதாவது பாசிவா இருக்கு. வெளியில இருந்து வர்ற ஒரு விசை உடம்ப அசைக்குது, அவ்வளவுதான். அங்க எந்த நரம்பியல் தூண்டுதலும் நடக்காது. அப்போ சுயமாக முயற்சி செய்யும் போதுதான் அவங்களோட உடம்பு அதுக்கு தகுந்தவாத அணுவளவுல பக்குவப்படும் இல்லையா? கண்டிப்பா. அவங்க காதை தொட முடியாவிட்டாலும் பரவாயில்ல, தொட முயற்சி செஞ்சு அந்த தசை நடுங்குதே, அந்த பயிற்சியே நரம்புகளுக்கு போதுமான தீனியா அமைஞ்சிடுது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு பசில் சேர்க்க கொடுக்கறோம். அவங்க தாமாகவே சிந்திச்சு அந்த பகுதியை எங்க பொருத்தணும்னு மூளைய கசக்கி பலமுறை தப்பா பொருத்தி அப்புறம் சரியா சேர்க்கும் போதுதான் மூளையில அறிவாற்றல் வளரும். ஆமா, அந்த தேடலும் போராட்டமும் தான் மூளை வளர்க்குது. நாமே அந்த பசில் அவங்க கையில இருந்து பிடுங்கி 2 நிமிஷத்துல சரியான இடத்துல பொருத்திட்டு இதோ பார் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்? வேலை முடிஞ்ச மாதிரி தோணும், ஆனா கற்றலங்க 0 தான். மூளைக்கு எந்த பலனும் இல்ல. அதே மாதிரிதான் இந்த நரம்பியல் வயரிங்கும். அவங்க தாமாக அந்த சவாலை எதிர்கொள்ளும் போதுதான் மூளை தனது வயரிங்க செய்யுது. நாமே எடுத்துட்டா பசில நாம சேர்த்த மாதிரி ஆயிடும். ரொம்ப பொருத்தமான ஒரு உதாரணம். சரி, இது எல்லாமே ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இந்த நரம்பியல் தூண்டுதல ஏன் 5 அல்லது 6 வயசுல தொடங்கணும்? இது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு காலகட்டம்? ஒருவேளை இதை ஒரு 20 வயசுலயோ அல்லது 30 வயசுலயோ செஞ்சா இந்த நன்மைகளை பெற முடியாதா? 30 வயசுல செய்யவே முடியாதுன்னு இல்ல. ஆனா 5 வயசுல நடக்கிற அந்த மேஜிக் 30 வயசுல நடக்காது. இதுக்கு பின்னால ரொம்ப எளிய ஆனா ஆழமான உடலியல் காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன காரணம்? 5 அல்லது 6 வயசுல குழந்தைகளோட எலும்புகள், திசுக்கள், அப்புறம் முக்கியமா நரம்புகள் ரொம்ப மென்மையாவும் அதிக நெகிழ்வுத்தன்மையோட, அதாவது பிளாஸ்டிசிட்டியோட இருக்கும். அவங்க ஒரு ஈரமான களிமண் மாதிரி. எப்படி வேணாலும் நாம வடிவமைக்கலாம். நீங்க சொல்ற இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் 30 வயசுல குறைஞ்சிடுமா? நிச்சயமா. மனித உடல் வளர வளர எலும்புகள் வலுவடையுது, தசைநார்கள் இறுகுது, நரம்பியல் பாதைகள் ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு விதமான இறுக்கத்தை அடைஞ்சிடுது. ஓ, ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும் சொல்றீங்க? ஆமா. அதாவது களிமண் சூளையில சுடப்பட்டு ஒரு பானையா மாறிடுது. ஒரு பானையை மீண்டும் பிசைஞ்சு உருவம் மாத்துறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான் பெரியவர்களோட உடலியல் கட்டமைப்பை மாத்துறதும் ரொம்ப கஷ்டம். அதான் கட்டுரையில இந்த சிறு வயத அணுவியல் கதவுகள் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இல்லையா? ஆமா. இந்த சின்ன வயசுல நீங்க இந்த அசைவுகளின் மூலமா அந்த அணுவியல் கதவுகளை திறந்துட்டா அவங்களோட நாளமில்லா சுரப்பிகள், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட அடிப்படை செயல்பாடு மிக சரியா தீர்மானிக்கப்பட்டுடும். அப்போ பருவம் அடையறதுக்கு முன்பே இந்த பேஸ் லைனை நாம செட் செஞ்சிடுறதால எதிர்காலத்துல எந்தவித ஹார்மோன் குறைபாடுகளும் வராம தடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. நோய்கள் வந்த பிறகு ஆஸ்பத்திரிக்கும் மருந்து மாத்திரைகளுக்கும் ஓடுறதை விட சின்ன வயசுல உடல் சுயமாக செய்யற இந்த அசைவுகளே ஆக சிறந்த மருத்துவன் அப்படின்ற உண்மையதான் இந்த கட்டுரை ஆணித்தரமா நிறுவுது. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தான். இதுவரைக்கும் நாம பார்த்ததை தொகுத்து பார்த்தோம்னா, சிறு குழந்தைங்க நாக்கு நீட்டி மூக்க தொடுற விளையாட்டின் மூலமா மூச்சுக்குழாய் தளர்ந்து அடைபடுறதை தடுத்து கொரட்டை மற்றும் ஸ்லீப் ஆப்னியா மாதிரியான எதிர்கால பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. கரெக்ட். அதே போல கைய தலைக்கு மேல வளைச்சு காது தொடுறதன் மூலியமா கழுத்து பகுதி தசை வழியா உள்ளே இருக்கிற வேகஸ் நரம்பை தூண்டி ஜீரண மண்டலத்தையும் மன அமைதியையும் சீராக்கி உடம்போட வயரிங்கை சரி செய்யறாங்க.
ஆமா, இந்த மாபெரும் நரம்பியல் கட்டமைப்பு வந்து வெறும் விளையாட்டுகளின் மூலமா அந்த சின்னஞ்சிறு வயசுல அவங்க தாமாகவே போராடி செய்யும்போது இயற்கையாகவே நிகழுது. மேலோட்டமா பார்த்தா எதுவும் தெரியாது. ஆனா உடலுக்குள்ள நடக்கிற இந்த மறுசீரமைப்பு ஒரு பிரம்மாண்டமான பயாலஜிக்கல் சிம்பொனின்னு சொல்லலாம். நிஜமாவே ஒரு அற்புதமான சிம்போனி தான். இனிமேல் உங்க வீட்ல ஒரு குழந்தை தன் நாக்க நீட்டி மூக்கத்தோட ட்ரை பண்றதையோ அல்லது கைய வளைச்சு தலைய சுத்தி காதை தொடுறதையோ நீங்க பாத்தீங்கன்னா அது வெறும் குறும்புத்தனமாவோ இல்ல வேடிக்கையான ஒரு செயலாகவோ மட்டும் கண்டிப்பா கடந்து போக மாட்டீங்க. அவங்களோட சின்னஞ்சிறு உடல் வந்து தனக்கு தேவையான நரம்பியல் வயரிங்க தாமாகவே செஞ்சு எதிர்கால ஆரோக்கியத்துக்கான ஒரு மிக வலுவான அஸ்திவாரத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு புன்னகையோட புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பா. இப்போ எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்திருக்கும் நம்புறேன். இந்த ஆழமான அலசல நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களை சிந்திக்க தூண்டும் வகையில விட்டு செல்ல விரும்புறேன். நாம ஆரம்பத்துல அந்த எக்ஸ்ரே மிஷினை பத்தி பேசணும் இல்லையா? உடைஞ்ச எலும்பு மட்டும்தான் அதுல தெரியும், உடலுக்குள்ள நடக்கிற நுட்பமான நரம்பியல் மாற்றங்கள் எந்த ஸ்கேன்லயும் தெரியாதுன்னு பார்த்தோம். அத மனசுல வச்சுக்கிட்டு இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 வயசுல ஒரு குழந்தை செய்யற சின்னஞ்சிறிய அசைவு, ஒரு நாக்க நீட்டுற விளையாட்டு அவங்களோட வாழ்நாள் முழுவதுமான ஹார்மோன் சமநிலைய சுவாச திறனை தீர்மானிக்குது அப்படின்னா, இப்போ பெரியவர்களாகிய நாம தினமும் சாதாரணம்னு நினைச்சு செய்யற பல விஷயங்கள் இருக்கு. ஆமா, நிறைய தவறான பழக்கங்கள் இருக்கு. அல்லது செல்போனை குனிஞ்சபடியே பல மணி நேரம் பார்க்கிற பழக்கமாகட்டும், இவை எதுவுமே இன்னைக்கு எடுத்த உடனே எக்ஸ்ரேல பெரிய நோயாக தெரிய போறதில்ல. ஆனா ஒரு சின்ன அசைவு அவ்ளோ நன்மைகளை செய்யும்னா, நாம தினமும் மணிக்கணக்கில் செய்யற இந்த தவறான அசைவுகள் நமக்கே தெரியாம நமது நரம்பு மண்டலத்தை, அந்த முக்கியமான வேகஸ் நரம்பை, நமது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை இப்ப எந்த அளவுக்கு மோசமா மறுவடிவமைப்பு செய்துகிட்டு இருக்கு. இத பத்தி பொறுமையா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான அலசலில் சந்திப்போம்.